திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்பே மக்களிடம் அன்பை சம்பாதித்திருக்கிறார் KPY பாலா. சம்பாதிப்பதில் அடிப்படை தேவைகளுக்கு தேவையான பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு மற்ற பணத்தை ஏதோ ஒரு வகையில் யாருக்கேனும் உதவி செய்து வருகிறார் பாலா. ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது, கஷ்டப்படும் சிலருக்கு ஆட்டோ, தையல் மெஷின், சலவை இயந்திரம், டூ வீலர் வாங்கி கொடுப்பது, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுப்பது என தொடர்ந்து எதையேனும் செய்து வருகிறார் பாலா. சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்த பாலா தற்பொழுது காந்தி கண்ணாடி என்கிற திரைப்படம் மூலம் ஹீரோவாக மாறியிருக்கிறார். இந்த படத்தில் காதல் பட இயக்குனர் பாலாஜி சக்திவேல் ஒரு முக்கிய இடத்தில் நடித்திருக்கிறார். ஷெரீப் இயக்கத்தில் வெளியான அவரது காந்தி கண்ணாடி படத்தை பார்த்த பலரும் அந்த கதையின் கருவுக்காக பாராட்டி வருவதை கேட்டு KPY பாலா ஹாப்பியாக உள்ளார். சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படம் வசூல் வேட்டையை ஆரம்பித்துள்ளது. சிவகார்த்திகேயனுக்கு போட்டியாக எல்லாம் இந்த படத்தை வெளியிடவில்லை என்றும், அந்த படத்திற்கு டிக்கெட் கிடைக்காமல் என்னோட படத்துக்கு வந்து சிலர் பார்த்தால் அதுவே போதும் என பாலா மேடையில் கூறியிருந்தார். அதனை போலவே தியேட்டரில் அரங்கேறி வருகிறது. மக்களுக்கு ஓடி ஓடி உழைத்து வந்த பாலாவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைத்துள்ளது. OTT விற்பனை, சாட்டிலைட் விற்பனை என போட்ட காசை எடுத்துவிட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றனர். இவருடைய படம் வெளியானதும் பல பிரபலங்கள் அவருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கிறார்கள். இந்த படத்திற்கு முழு ஆதரவையும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்து இருந்தார். அவர் மூலம் தளபதி விஜயிடம் வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கிறார் பாலா. விஜயும் லாரன்ஸும் நெருங்கிய நண்பர்கள். தற்பொழுது பாலாவின் செயலுக்கு முதல் படத்திற்கு தனது வாழ்த்துக்களையும் சில அறிவுரைகளையும் கூறியிருக்கிறார். இந்த படத்தில் நடிக்க பாலாவிற்கு பெரிய அளவில் சம்பளம் கொடுக்கப்படவில்லை. ஒரு சிறு தொகையை அட்வான்ஸாக கொடுத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இந்த படம் எப்படியும் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதன் பின் கண்டிப்பாக எனக்கான சம்பளத்தை தயாரிப்பாளர் கொடுப்பார் என நம்புகிறேன் என கூறியிருந்தார் பாலா. இதனை அறிந்து கொண்ட விஜயும் சில அறிவுரை கூறியிருக்கிறார். தன்னை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர் மீது ஒரு நடிகர் அக்கறைப்படுவது நல்ல விஷயம்தான் என்றாலும் சம்பளம் வாங்காமல் நடிப்பார் என தெரிந்தால் உன்னை நோக்கி பலரும் ஏமாற்ற வருவார்கள். அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறாராம்.